நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 2 அதனுடைய 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுத்தேன்னு தேவன் சொல்றத பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் இதை பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன். அவர் இந்த பூமியில பிறந்தபோது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள்னு வேதம் சொல்லுது. இயேசு வெறும் தீர்க்கதரிசி மட்டும் அல்ல, அவர் தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார்னு எழுதியிருக்கு. இப்படி இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களிலும் மேன்மையுள்ளவராய் பெரியவராய் இருக்கிறார். இந்த மேலான தெய்வமே நம்முடைய ரட்சிப்புக்காக தம்மையே பலியாய் தந்தார். இந்த உன்னத தேவனுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. எனவே அவர் நமக்கு நீதி செய்ய வல்லவர். இந்த மேலான தேவனை நம்முடைய சொந்த இரட்சகராய் அடைந்த நாம் பெரிய பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை பெற்ற நாம் யாவரும் விசேஷமானவர்கள். தூதர்களுக்கு மேலாய் மேன்மையுள்ளவராய் இருக்கிற இயேசுவை நீங்களும் மேன்மையாய் எண்ணுங்கள். ஆசீர்வாதத்தை பெறுங்கள். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.